தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக கழிவுகள் கொட்டப்படுவது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய கேரள அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை மாவட்டத்தில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய கேரள அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக நெல்லை மாவட்டத்தில் கேரளாவில் சேகரிக்கப்படக்கூடிய மருத்துவ கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் நெல்லையில் கொட்டப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இதுகுறித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரித்து வந்த நிலையில் தற்போது இதுகுறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய கேரள அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஹேமலதா வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹேமலதா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ கழிவுகளை மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து கொட்டினாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு 6-7 இடங்களில் கொட்டியிருக்காங்க. இதை அங்கிருந்த பகுதி மக்கள் புகார் கொடுத்ததை தொடர்ந்து சுத்தமல்லி போலீசார் முதல்ல வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த விவகாரம் தொடர்பாக பசுமை தீர்ப்பாயம் கேரள அரசுக்கு உடனே இந்த குப்பைகளை மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி தீர்ப்பு வழங்குச்சு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து இந்த மருத்துவ கழிவுகளை அகற்ற பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் உதவி கலெக்டர் தலைமையில 30 பேர் கொண்ட குழுவினர் தற்பொழுது கேரளாவிலிருந்து நெல்லையில முழு வீச்சில் கழிவுகளை அகற்றிட்டு வராங்க. இந்நிலையில பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தை கேரள உயர்நீதிமன்றம் தானாக முன் வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. அதாவது நீதிபதி பெஞ்சு குரியன் தாமஸ் தலைமையிலான சிறப்பு டிவிஷன் பெஞ்ச் பார்த்தீங்கன்னா கேரள அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. அதாவது மருத்துவமனை கழிவுகளை நிர்வகிக்க தவறிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாம கழிவு மேலாண்மை பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய ஒரு கூட்டம் நடத்த வேண்டும். இந்த விவகாரம் தொடர்பான விரிவான அறிக்கையை கேரள அரசுக்கு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருக்கு. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இப்ப கேரளாவில் பெரும் பூதாகரமா வெடிச்சிருக்குன்னே சொல்லலாம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஹேமலதா.